அப்படிங்கிற இந்த தாத்துவோட கூட துவா துவா அப்படிங்கிற சஃபிக்ஸஸ் இனிமே நிறைய சஃபிக்ஸஸ் பார்த்துட்டே வரும் ஒரு லெவல்லே. இந்த லெவல்ல இது ரெண்டும் தான். அப்புறம் துமன் அப்படின்னு ரெண்டு சஃபிக்ஸ் வந்து சஃபிக்ஸ்னா என்னன்னா பிற்சேர்க்கை சொல்லுவாங்க. பின்னாடி ஒரு சொல்லுல பின்னாடி சேர்ந்திருக்கிறதுக்கு சஃபிக்ஸ். இது ரெண்டுத்துக்கும் சம்ஸ்கிருதத்துல பிரத்யங்கள், ரெண்டுத்துக்கும் பிரத்யங்கள். இப்போ பட் பிளஸ் துவா அப்படிங்கிறது பட்டித்வான் மாறும். துவான்றதுல இக்கு போயிடும், வெறும் துவான்றது நிக்கத்தோட கூட என்ன ஆகும்னா இத்வா அப்படின்னு மாறும். துவான் நிக்காம இது என்னவா மாறும்? இத்வான் மாறும். சரியா? சில இடத்துல வெறும் துவானே மாறும். அதே மாதிரி துமன் இருக்கு இல்லையா, துமன் வந்து இத்தும் அப்படின்னு மாறும். சில இடத்துல தும்னே இருக்கு. சரியா? இப்போ இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இத்வா துவான்றதுக்கு என்ன அர்த்தம்னா விட்டு, முடித்து விட்டு, ஒரு செயல் ஒரு வேலையை செய்து விட்டு, விட்டு முடித்து விட்டு அப்படி அர்த்தம். என்ன அர்த்தம்? முடிச்சிட்டு. இப்ப வந்து ஒருத்தர் வந்து ஒரு வேலையை செய்யறார், முடித்து விட்டு, ஒரு வேலையை முடித்து விட்டு, நான் முடித்து விட்டு, முடித்து விட்டு, முடித்து விட்டு, ஒரு வேலையை முடிச்சுட்டு இன்னொரு வேலைக்கு போறாங்க, அதுக்கு துவா பயன்படும். எப்படின்னா நேற்று சொன்ன ராமன் படிக்கிறான், ராமன் எழுதுகிறான், ரெண்டு சொல் ஒரே சமயத்துல நடக்கக்கூடிய செயல். அதுல ராமன் என்ன செஞ்சுட்டு வர அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா, என்ன செஞ்சுட்டு வர, எதை செய்துவிட்டு நீ வருகிறாய் சொல்ற, நான் வந்து படித்து விட்டு வருகிறேன். அதை படித்து விட்டு, ராமன் குளித்து விட்டு சந்தியாவந்தனம் செய்கிறான், ராமன் குளித்து விட்டு, குளித்து முடித்து, குளிச்சுட்டார், ஒரு வேலையை செஞ்சுட்டார், ஆனா தொடர்ந்து இன்னொரு வேலையை கண்டினியூ பண்றார், சந்தியாவந்தனம் பண்றார். அது மாதிரி தீர்த்தம் சாப்பிட்டார், சாதம் சாப்பிட்டே வர, தண்ணீரை குடித்து விட்டு சாப்பிடுகிறார், ஆர் தண்ணீரை குடித்து கொண்டே சாப்பிடுகிறான்றது வேற. ரெண்டும் பண்ண முடியாது. ஒன்னும் தீர்த்தம் சாப்பிடலாம், இல்ல சாதம் சாப்பிடலாம். சாதம் சாப்பிடறதுக்கு நடுவு தீர்த்தம் சாப்பிடுறார். அதனால தண்ணீரை குடித்து விட்டு சாதத்தை சாப்பிடுகிறார், நீர் அருந்து விட்டு சாதத்தை சாப்பிடுகிறார், படித்து விட்டு எழுதுகிறார், ஆர் எழுதிவிட்டு படிக்கிறார், ஸ்லோகம் சொல்லி பெருமாளை சேவிக்கிறார். ரெண்டு 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 செயல் இருக்கு இல்லையா, ஸ்லோகத்தை சொல்லி பெருமாளை சேவிக்கிறார் இருக்குல்ல. அந்த முதல்ல ஒரு வேலையை முடிக்கிறார்ல, ஒரு வேலையை முடிக்கிறார்ல, அதுக்கு துவான்றது வந்து யூஸ் ஆகும். இப்போ இங்க வந்து ஒரு 25 சொல் இருக்கு, 20-25 சொல் இருக்கு, இதை படிச்சுக்கிறோம். அப்புறம் மற்றெல்லாம் காணாம வந்து பட் பிளஸ் துவா படித்வா. படித்வான்னா படித்து விட்டு, படித்து விட்டு, படித்து முடித்து, ரெண்டுமே சொல்லலாம். படித்து முடித்துன்னு சொல்லிக்கலாம், படித்து விட்டுன்னு சொல்லிக்கலாம். நோட் பண்ணி எழுதிக்கலாம். அதனால டைப் அடிக்க முடியாது, டைப்பிங் இது ஏதோ கொஞ்சம் கஷ்டமா மறந்து போச்சு அதெல்லாம், தடமாடுறாங்க, வேகமா எழுதுவாங்க. படித்து விட்டு, அடுத்தது பத்துனா விழு, பதித்வா விழுந்து, விழுந்து விட்டு, விழுந்து எழுந்து ஓடுறான், விழுந்து வாரிட்டு ஓடுறான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, விழுந்து ஓடுகிறார். பதித்வா தாவதி, சம்ஸ்கிருதத்துல எப்படி வரும்? பதித்வா தாவதி, விழுந்து.
விழுந்து. अच्छा அடுத்து ரன் धाव धावित्वा धावित्वा ஓடின ஓடி ஓடி ஆடி விளையாடுறான் ஓடி ஆடி விளையாடுறான் இல்லையா ஓடிண்டே ஆடிண்டே விளையாடுறான் இல்ல ஓடி 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 முடித்து ஆடுகிறான் ஓகேவா ஓடி விளையாடுகிறான் ஓடி ஆடி ஓடி அடித்து விளையாடுகிறான் சல் சலித்வா சலித்வான்னா நடந்து நடந்து விட்டு வருகிறான் எங்க போயிட்டு வர பார்க் போயிட்டு பார்க்குக்கு எதுக்கு போயிட்டு வந்தேன்னா நடந்துட்டு வரேன் நடந்துட்டு வரேன் நடந்துட்டு வரேன்னு சொல்றேன் இல்லையா அதான் சலித்வா நடந்துட்டு வரேன் நடந்துட்டு நடந்து நடந்து விட்டு நடந்து விட்டு வருகிறேன் காதித்வா சாப்பிட்டு காதித்வா காதுனா ஈட் சாப்பிடுதல் காதித்வா சாப்பிட்டு சாதம் சாப்பிட்டு வருகிறான் சொல்றோம் இல்லையா சாதம் சாப்பிட்டு கை கழுவுகிறான் சாதம் சாப்பிட்டு சாப்பிட்டு முடித்து அப்படின்னா ஹசித்வா சிரிச்சுட்டு சிரிச்சுட்டு கை தட்டுறான் சிரிச்சுட்டே கை தட்டுறான் சிரிச்சுட்டு கை தட்டுறான் இருக்கு இல்லையா ஹசித்வா ஹசித்வான்னா சிரித்து விட்டு சிரித்து அடுத்தது ரக்ஷ் ரக்ஷித்வா எழுதிக்கணும் யார் யாருக்கு தமிழ்ல வேணுமோ அவெல்லாம் எழுதிக்கணும் ரக்ஷ் ரக்ஷித்வா ரக்ஷித்வான்னா காப்பாற்றி காத்து நின்றான் சொல்றோம் இல்லையா காப்பாற்றி கிருஷ்ணன் பக்தர்களை காத்து நிற்கிறான் ரக்ஷித்வா திஷ்டதி ரக்ஷித்வான்னா காப்பாற்றி காப்பாற்றி அருளுகிறான் எம்பெருமான் பக்தர்களை காப்பாற்றி அருளுகிறான் இந்த காப்பாற்றிங்கிறது ரக்ஷித்வா அடுத்து பஜித்வா பஜித்வானா தொழுது சொல்றோம் இல்லையா தமிழ தொழுது நிற்கிறேன் சொல்றோம் இல்லையா தொழுது நிற்கிறேன்னா சேவித்து நிற்கிறேன் போற்றி பெருமாளை இது பாசுரங்கள்லாம் சொல்லி பெருமாளை பிரார்த்தனை பண்றோம் இல்லையா பஜித்வா அதான் பிரார்த்தனை செய்து பஜித்வான என்ன பிரார்த்தனை செய்து பக்த்வா சமைத்து பக்த்வான சமைத்து டைப்பிங் வரல சமைத்து அடுத்து கிரீடித்வா கிரீடித்வா விளையாடி குழந்தை விளையாடிட்டு வரான் கை கால் மீன் வா அப்படி சொல்றோம்ல கே விளையாடி வருகிறான் அடுத்து என்ன சொல்றான் அடுத்த சங்கத்துல கை காலை அலம்பிக்கொண்டு வா என்ன நடக்கும் அலம்பி விட்டு வா அங்கேயும் வா அலம்பி விட்டு ஓகே அலம்பிட்டுனா க்ஷாலித்வா கிரீடித்வானா விளையாடி விளையாடி அடுத்து பிரம் பிரமித்வா பிரமித்வானா சுற்றி சுற்றி விட்டு எங்க போயிட்டு வர எங்க ஊரை சுத்திட்டு வர இல்லையா சுற்றி அதான் பிரமித்வா பிரமணம் பிரமணம்னா சுத்தி அதுதான் அடுத்து நத்வா நத்வானா வணங்கி சேவித்து பெருமாளை சேவிச்சுட்டு வர பெருமாளை சேவிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா கோயிலுக்கு போயிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு வரேன்னு சொல்றோம் இல்லையா அதுக்கு நத்வா அப்படின்னு சேவித்து விட்டு நத்வா அடுத்து பீத்வா குடித்து விட்டு பீத்வா குடித்து விட்டு அருந்தி விட்டு குடித்து விட்டுன்னா இப்ப தப்பான சொல்ல அருந்தி விட்டு சீக்கிரம் போய் போன்மீட்டா சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்றோம் இல்லையா போன்மீட்டா சாப்பிட்டு வா பால் சாப்பிட்டு வா அந்த சாப்பிட்டுவான்றது நமக்கு குடித்துன்னு நம்ம சொல்றோம் இல்லையா அதனால பீத்வா சாப்பிட்டுன்ற இடத்துல பீத்வா அறிந்து விட்டுவா கத்வா கம் பிளஸ் வா கத்வா கத்வான்னா சென்று அங்க போய் பார்த்துட்டு வாங்க கடைக்கு போயிட்டு இருக்கா பார்த்துட்டு வா இல்ல அந்த ஆத்துக்கு போயிட்டு சுவாமி இருக்காரா பார்த்துட்டு வா கம் கத்வா பார்த்து சென்று சென்று கத்வானா
டைப்பிங் மறந்து போச்சு. இதெல்லாம் ஸ்டோக்லாம் மறந்து போச்சு. சென்று, கத்வானா சென்று. அடுத்து ஜித்வா, ஜித்வா வென்று, அரசன் வென்று வருகிறான். வென்று சொல்றோம், வென்று ஜித்வா ஜெயித்து. அடுத்து சத்வா, சத்வானா இப்ப மிருகங்களை சொல்லும் பொழுது மேய்ந்து விட்டு, மிருகங்களுக்கு சொல்லும் பொழுது சத்வா அப்படின்னா மேய்ந்து விட்டு, கிரேஸ், மேய்ந்து விட்டுன்னு அர்த்தம். அதே மனுஷங்களா இருந்தா நடந்து விட்டு, சுத்தி வந்து அப்படின்னு. ஏற்கனவே பிரம்மணம்னு பார்த்தோம், சலித்வான் பார்த்தோம், பிரமித்வான் பார்த்தோம், சத்வான் பார்த்தோம். அடுத்து ஸ்தித்வா, ஸ்தித்வான நின்று கொண்டே, நின்று, நின்று நிதானிச்சு பாரு சொல்றோம் இல்லையா, நின்று நிதானிச்சு பாரு. நின்று, பெருமாள் நின்று கொண்டு இருக்கிறார், நின்று கொண்டு இருக்கிறார், ஸ்தித்வா. அடுத்து திருஷ்டுவா, திருஷ்டுவான பார்த்து, புஸ்தகத்தை பார்த்து படிக்கவும், புஸ்தகத்தை பார்த்து படிக்கவும். என்ன அர்த்தம்? முதல்ல புஸ்தகத்தை பாரு, அப்புறம் படின்னு அர்த்தம். அதுக்கு திருஷ்டுவா, புஸ்தகம் திருஷ்டுவா படதி. அடுத்து தத்வா, தத்வா, தத்வா கொடுத்து. போய் கொடுத்துட்டு வாங்க, கொடுத்து விட்டு வா. முதல்ல ஒரு வேலை, கொடுக்கறது ஒரு வேலை, திரும்பி வர்றது அப்புறம். கொடுத்து விட்டு வா, அப்ப தத்வா, கொடுத்து விட்டு சொல்றோம் இல்லையா, அதுக்கு தத்வா அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல. அடுத்து நீ, நீத்வா, நீத்வானா எடுத்துட்டு போறோம், தத்வானா கொடுக்கறது, நீத்வானா கொண்டு போறது, எடுத்துட்டு போறது. இல்ல விண்ட் ஆஃப் நீன்னு ஒரு அர்த்தம். ஆனா முன்னின்று அழைச்சின் போறது, அழைச்சின் போறதுன்னு அர்த்தம். சரியா? படிக்க யாருன்னா படிக்கட்டோமா? Again. But read. Patitva after reading. Patitum to read. Pat fall. Patitva after falling. Patitum to fall. Dhav run. Davitva after running. Davitum to run. Chal walk. Chalitva after walking. Chalitum to walk. Khad eat. Khaditva after eating. Khaditum to eat. Hush laugh. Hasitva after laughing. Hasitum to laugh. Raksha protect. Rakshitva after protecting. Rakshitum to protect. Bhaj pray. Bhajitva after praying. Bhajitum to pray. Pach cook. Pachit paktva after cooking. Paktum to cook. Creed play. Creeditva after playing. Creeditum to play. Drum roam. Brahmitva after roaming. Brahmitum to roam. Nam salute. Natva after saluting. Nantum to salute. Pa drink. Pat pitva after drinking. Patum to drink. Gam go. Gatva after going. Gantum to go. G win. Jitva after winning. Jetum to win. Jal move grace. Jaltva after moving. Jaltum to move grace. To move or grace. Sta stand or stay. Sitva after standing. Situm statum to stand or stay. Drishya see. Drishtva after seeing. Drishtum to see. Dha give. Datva after giving. Datum to give.
Lead. Lead. Litva. After reading. Netum. To read. Dhanusmi read. Dhanus. Ariyana Padikalama. படிக்கலாமா படி. Pat. Read. Patitva. After reading. Patitum. To read. Patu. Fall. Patitva. After falling. Patitum. To fall. Davu. Run. Davitva. After running. Dvavitum. To run. Shalam. To walk. Shalitva. After walking. Shalitum. To walk. Khadam. Eat. Khaditva. After eating. Khaditvam. Pajam. Cook. Pakata. After cooking. Kriham. Pray. Krihitva. After playing. Pram. Rom. Pramitva. After roaming. Nam. Salute. Natva. After saluting. Ha. Drink. Pitva. After drinking. Gum. Go. Gatva. After going. She. Win. Shitva. After winning. Shra. Move. Chatva. After moving. Raya. Stand. Rayatva. After standing. It is Titva, not Rayatva. Okay. Okay. Dudam. Drishva. Again. Drishva. Drishva. See. Drishtva. After seeing. Give. Datva. After giving. Lead. Nitva. After leading. Again, Dhanusmi. துமன் படிக்கிட்டேன். துமன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரி துமன் படிக்கிட்டேன். நேற்று படிப்பா ஒரு 3-4 பேர் படிச்சுட்டா, இன்னைக்கு 2-3 பேர் படிச்சுட்டா. இப்போ வந்து துமன் போ. Tuman. So, what is Tuman? Yesterday I did not explain. Let me explain what is Tuman in English and Tamil both.
we do a work. We go to temple for what? To worship. Okay. The first, what happened? First I said, we after saluting, after worshipping God, I come home. That is Twa Pratyaya. Now it is Tum Pratyaya. Tum Pratyaya says the purpose. What's the purpose? I am going. Okay, I am going to God. For what? For walking. To walk. I go to swimming pool. What's the purpose? To swim. Simple. To swim. Okay. I go to shop. What do you go to shop? To buy. To buy something. To buy. For buying. Yeah? That is Tuman Pratyaya. The reason. It's called reason. Yeah. ஒரு இடத்துக்கு போறோம், நாங்கள் ஏதோ ஒரு இடத்துக்கு போறோம், எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறோம், பள்ளிக்கூடம் போறோம், கடைக்கு போறோம், கோவிலுக்கு போறோம், பார்க்குக்கு போறோம், பீச்சுக்கு போறோம், குளத்துக்கு போறோம். எதுக்கு போறோம்? ஒரு காரணம் இருக்குல்ல. படிப்பதற்கு. பள்ளிக்கூடம்னா படிப்பதற்கு, தோட்டம்னாக்க உலாவுவதற்கு, கோவிலுக்குன்னா வழிபடுவதற்கு, கடைக்குன்னா வாங்குவதற்கு. அது மாதிரி இருக்கு இல்லையா? அதை சொல்றதுக்கு வாங்குவதற்கு, படிப்பதற்கு, தூங்குவதற்கு, வழிபடுவதற்கு. அதுக்கு வந்து துமுன்ற பதம் யூஸ் ஆகும். ஆஃப்டர் ரீடிங் முடிஞ்சு வச்சு அது வந்து படிக்கலாம். படித்தும். படித்தும் டு ரீட், படிப்பதற்கு. தமிழ் என்ன வரும்? படிப்பதற்காக. கல்விக்கு இருக்கிறது. சம்மன் இஸ் கோயிங் டு படிப்பதற்கு பள்ளிக்கு செல்கிறார். படிப்பதற்கு. படிப்பதற்கு. படிப்பதற்குன்னா படிக்கிறதுக்கோசரம். அடுத்து ஆஃப்டர் ஃபாலிங். ஆஃப்டர் ஃபாலிங் விழுவதற்கு, குதிப்பதற்கு கூட வச்சுக்கல. குதிப்பதற்கு கூட வச்சுக்கல. ஓகே. ஆஃப்டர் ஃபாலிங் விழுவதற்கு. பதித்தும். பதித்தும் பத்துனா விழறது. பதித்தும்னா விழுவதற்காக. விழுவதற்காக அப்படி சொல்லலாம். சரியா? அடுத்து தாவித்தும். தாவித்தும். தாவித்தும் டு ரன். இங்கிலீஷ்ல வந்து டு ரன். தாவ் ரன். தாவித்தும் டு ரன் ஆர் ஃபார் ரன்னிங். We can write both. To run, for running. In Tamil it is ஓடுவதற்காக. ஃபர்ஸ்ட் நான் இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன். எனக்கு ரெண்டு லாங்குவேஜ் முடியல. தாவித்தும் டு ரன், ஃபார் ரன்னிங். Then சலித்தும். சலித்தும் டு வாக், ஃபார் வாக்கிங். சல். சல்னா டு வாக். சலித்தும் டு வாக், ஃபார் வாக்கிங். நெக்ஸ்ட் கா. Khad dhatu. Khad is khaditum. Khaditum to eat, for eating. English la we can write both. For eating, to eat, for eating. Both we can tell. Okay. I'm going home for reading. Okay. I'm going to bedroom for sleeping. Okay. For eating. Okay. For eating. You can write both. To eat, for eating. Then hasitum. Hasitum to laugh, for laughing. Next, for fun. We used to say fun, for fun. Rakshitum to protect, to save, for saving, for protecting. Okay, a soldier goes to the frontier for protecting the country. For protecting. Yes. Rakshitum. Next, bhajitum. Group of people going to temple. For what? Bhajitum. Devam bhajitum, to pray the God. Okay, for praying the God. Then paktum. Paktum to cook, for cooking. Mother goes to kitchen. For what? For cooking. Paktum. For cooking is paktum. Kriditum. Kriditum. Kriditum is for playing. Children go to playground. For what? For playing.
क्रीडितुम. Next, Brahmitum. Brahmitum. Bram, to roam. Brahmitum, for roaming. To roam, for roaming. Next, Nantum, to salute, to worship. Namaskaram seivarku. Nantum means Namaskaram seivarku. To do Namaskar. Kira abudin sevikron liya. Okay, so Ashtanga Namaskar. Nantum, to salute. Next, for saluting. Patum, to drink. Patum, to drink. For drinking. Okay. Next, fridge trakra. Hey, enna pandra? No. For drinking water. Okay. What do you open? For drinking water. Gantum. Gantum, to go, for going. Gantum, to go, for going. Next, Jetum. Jetum, to win, for winning. Jetum, to win, for winning. Chartum, to move around, for moving around. Okay? For grazing. Okay? For people it is moving. For animal it is grazing. Okay? Next, Sthatum, to stand, to stay, for standing. Let me stand in the rain. For standing. For staying. Drashtum, to see, for seeing. To see or for seeing. Datum, to give, for giving. Datum, to give, for giving. Netum, to lead, to take away. To carry also. Okay? Carry, take away, lead. Several meaning. Okay? Three verbs can be used for netum. To lead, to carry, to take away. Okay, well? Now, okay, we all understood. Now I'll tell in Tamil. Okay. Patitum, படிப்பதற்கு. எழுதிங்க. யார் தமிழ் வேணுமோ அவ எழுதிங்க. பதித்தும், விழுவதற்கு. தாவித்தும், ஓடுவதற்கு, ஓடுவதற்காக. தாவித்தும், ஓடுவதற்காக. சலித்தும், நடப்பதற்காக. சலித்தும், நடப்பதற்காக. காதித்தும், சாப்பிடுவதற்காக. காதித்தும், காதுனா சாப்பிடுவது. காதித்தும், சாப்பிடுவதற்காக. ஹசித்தும், சிரிப்பதற்காக. ஹசித்தும், சிரிப்பதற்காக. ஹசித்தும், சிரிப்பதற்காக. ரக்ஷித்தும், ரக்ஷித்தும், காப்பதற்காக, காப்பாற்றுவதற்காக. காப்பதற்காக அல்லது காப்பாற்றுவதற்காக, ரெண்டு ஒண்ணு. அடுத்து பஜித்தும். பஜித்தும்னா போற்றுவதற்காக, துதிப்பதற்காக. துதிக்கிறது சொல்றோம் இல்லையா, ஒண்ணுங்க ஸ்தோத்திரங்கள் சொல்றதுக்காக, வேற ஒண்ணு இல்லை. பஜித்தும் ஸ்தோத்திரங்கள் சொல்வதற்காக. பாராயணத்துக்கு போறோம். எதுக்கு போறோம் பாராயணத்துக்கு? பாராயணம்ன்றது என்ன? பெருமாளை போற்றத்துக்கு. சாண்டிங்லாம் பண்றோம் இல்லையா? purpose of chanting, anything but praying to God. Next, paktum. Paktum. Paktumna சமைப்பதற்காக. பக்தும்ன்றது சமைப்பதற்காக. கிரீடித்தும், விளையாடுவதற்காக. கிரீடித்தும், விளையாடுவதற்காக. பிரமித்தும். பிரமித்தும், சுற்றி வருவதற்காக. பிரமித்தும், சுற்றி வருவதற்காக. நந்தும். நந்தும். நந்தும்னா விழுந்து சேவிப்பதற்காக. நமஸ்காரம். நமஸ்காரம் பண்றது இல்லையா? அடுத்து பாத்தும், அருந்துவதற்காக, குடிப்பதற்காக. குடிப்பதற்கு, குடிப்பதற்காக. அருந்துவதற்கு, அருந்துவதற்காக. கந்தும். கந்தும், செல்வதற்காக. கந்தும், செல்வதற்காக.
ஜேத்தும் வெல்வதற்காக, ஜெயிப்பதற்காக. ஜேத்தும் வெல்வதற்காக, ஜெயிப்பதற்காக. சர்த்தும், சர்த்தும், சர்த்தும்னா மேய்வதற்காக. மிருகங்களுக்கெல்லாம் வரும்பொழுது மேய்வதற்கு சொல்லணும். மனிதருக்கு சொல்லும்பொழுது சுற்றி வருவதற்காக அர்த்தம். நாம மேய மாட்டோம், அதுக்குதான் மேயும் இல்லையா? அதனால நமக்கு சொல்லும்பொழுது, மனிதர்களுக்கு சொல்லும்பொழுது சுற்றி வருவதற்கு. என்ன, மிருகங்கள்லாம் வெறுமை சுத்தி வராது, சாப்பிட்டுட்டே தான் சுத்தி வரும். சரியா? அதனால மேய்வதற்காக. ஸ்தாத்தும் நிற்பதற்காக, இருப்பதற்காக. நிற்பது, இருப்பது. இருப்பதுன்னா என்ன? ஒரு இடமா இருக்கிறது. நான் இங்கேயே இருக்கேன் அப்படி சொல்றோம் இல்லையா? அவர் எங்க இருக்கார்? அவர் அங்க இருக்கிறார். இருத்தல் அப்படின்னு இருக்கு இல்லையா? அதுக்கும் ஸ்தாத்தும், இருப்பதற்காக. இல்ல இல்ல நான் இங்கேயே நிக்கிறேன், நீ போயிட்டு வா அப்படிங்கிறோம் இல்லையா? அப்ப நிற்பதற்காக ஸ்தாத்தும். சத்த நேரம் நேரில் நின்று வரனே அப்படின்னு சொல்றோம்ல, ஸ்தாத்தும் நிற்பதற்காக. அடுத்து திரஷ்டும், பார்ப்பதற்காக. திருஷ், பார்ப்பதற்காக. அடுத்து தாத்தும், கொடுப்பதற்காக. தாத்தும் கொடுப்பதற்காக. அடுத்தது கடைசியாக நேத்தும். நேத்தும், நேத்தும்ன்றதுக்கு அழைத்து செல்வதற்காக, எடுத்து செல்வதற்காக. ரெண்டு அர்த்தம். அழைத்து செல்வதற்கு, கொண்டு செல்வதற்கு. தமிழ் சொல் அழைத்து செல்வதற்கு, எடுத்து செல்வதற்கு, கொண்டு செல்வதற்கு. கொண்டு போறான், அவன் கொண்டு போறான் என்னன்னு தெரியல, எடுத்துன்னு போறான் சொல்றான் இல்லையா? கொண்டு செல்கிறான், எடுத்து செல்கிறான். நேத்தும். இத ஒரு நான் 5-6 பேர் படிக்கிட்டு இந்த துமன் பிரத்தையா ஒரு 5 ஸ்டூடெண்ட் படிக்கிட்டு. நீங்க ஒரு நிமிஷம். அடியன். Patitum, to read. Patitum, to fall. Dhavitum, to run. Chalitum, to walk. Khaditum, to eat. Hasitum, to laugh. Rakshitum, to protect. Bhajitum, to pray. Paktum, to cook. Kriditum, to play. Brahmitum, to roam. Nantum, to salute. Patum, to drink. Gantum, to go. Jetum, to win. Chartum, to move, grace. Sthatum, to stand or stay. Drashtum, to see. Datum, to give. Netum, to lead. Adiyan, Dhanush. Adiyan. Then Nasa's one. Pat, read. Patitum, to read. Pat, fall. Patitum, to fall. Dhav, run. Dhavitum, to run. Chali, walk. Chalitum, to walk. Khad, eat. Khaditum, to eat. Has, laugh. Hasitum, to laugh. Raksh, protect. Rakshitum, to protect. Bhaj, pray. Bhajitum, to pray. Pach, cook. Paktum, to cook. Creed, to play. Creeditum, to play. Brahm, roam. Ramitum, to roam. Nam, salute. Nantum, to salute. Pa, drink. Patum, to drink. Gam, go. Gantum, to go. See, win. Chetum, to win. Sar, move, grace. Sartum, to move, grace. To move or grace. Ka, stand, stay. Sadum, to stand, stay. See,
skim, to see. Da, give, datum, to give. Lead, netum, to read. Adiyan namaskaram. Pat, read. Patitva, after reading. Patitum, to read. Pat, fall. Patitva, after falling. No. Falling. Wait. You will read only Tumum. Okay? You will not read Tumum. Okay. Patitum, to read. Patitum, to fall. Dhavitum, to run. Chalitum, to walk. Khaditum, to eat. Hasitum, to laugh. Rakshitum, to protect. Bhajitum, to pray. Paktum, to cook. Kriditum, to play. Bhramitum, to roam. Nantum, to salute. Patum, to drink. Gantum, to go. Jetum, to win. Chartum, to move, raise or to stand. Sthatum, to stand or stay. Drishtum, to see. Datum, to give. Netum, Drashtum padi. again. Drashtum, to see. Datum, to give. Netum, to let. Adiyan dhanyas. Adiyan namaskaram. Adiyan. Namaskaram. Patitum, to read. Patitum, to fall. Dhavitum, to run. Chalitum, to walk. Kagitum, to eat. Hasitum, to laugh. Rakshitum, to protect. Bhajitum, to pray. Paktum, to cook. Kriditum, to play. Brahmitum, to roam. Nastum, to salute. Patum, to drink. Gantum, to go. Jetum, to win. Chatum, to move or to stand. Datum, to see, to stand. Sthatum. Listen. Sthatum. Read from Sthatum. Sthatum, to stand. Drishtum, to see. Datum, to give. Netum, to lead. Adiyan dhanyas. இப்போ we try this. Okay? டைம் இருக்கா பார்க்கணும். டைம் இருக்கா? 7:20 நான் இது क्वेश्चन என்ன அடியன் இன்னும் ஒரு 5 minutes இருக்கு சுவாமி. இல்ல क्वेश्चन ஆன்சர் வேணா கேட்கணுமா பசங்க? Q&A வேணா எனேபிள் பண்ணிட்டு அடியன். அதான் ஏன்னா இது வந்து எப்படி ஒரு 5-20 நிமிஷம் வேணும் எனக்கு. சரி அடியன். Q&A எனேபிள் பண்ணிட்டு முதல்ல அதுக்கு அப்புறமா அடியேன் இது நான் லெசன்ஸ் பார்த்து எனக்கு டவுட் இல்லை. நேற்றுக்கு வந்து எனக்கு இன்னைக்கு காலையில எக்ஸாம் இருந்ததுனால நான் நேற்றுக்கு கிளாஸ் அட்டென்ட் பண்ணல. ஸோ வந்து எப்போ ரெக்கார்டிங் வரும்னு மட்டும் சொல்றீங்களா? அது வரும், ஷார்ட்லி வரும், ஒரு 2-3 நாள்ல வரும் ரெக்கார்டிங். அதோட நான் வேற ஒரு ரெக்கார்டிங்கும் அனுப்புறேன்.
ஓகே அடியேன். ஓகே. அடியேன் என்னோட டவுட் என்னன்னா, இந்த மூல தாத்துல பா இருக்குல்ல அடியேன், பா திருஷ்ய தானி, அதுல பிராக்கெட்ல ஏதோ பிப்பு பஷாது திருஷ்யங்கிறத பஷ்யன்னு மாறி அது வந்து பஷ்யதி பஷ்யதா பஷ்யந்தின்னு சொல்றது லகாரத்தை வரும்பொழுது. ஓகே, அது மாதிரி பா வந்து பாதி பாத்தஹா பாந்தி கிடையாது, பிபதி பிபதஹா பிபந்தி. ஆனா பான்றது வந்து பிப்புன்னு நாம படிக்கக்கூடாது. அதை கத்துக்கும் பொழுது பான்ற வேர்பு, பான்ற ரூட், இட்ஸ் நாட் வேர்பு, பான்ற வேர்பு, பான்ற ரூட்டு வேர்புல வரும்பொழுது பிபதி பிபதஹா பிபந்தின்னு வரும். அது மாதிரி திருஷ்ன்ற ரூட்டு திருஷ்லேருந்து பஷ்யன்னு மாறி அது பஷ்யதி பஷ்யதஹா பஷ்யந்தி அப்படின்னு சொல்லி லட்லகாரமா மாறும். ஓகேவா? அதே மாதிரி தா வந்து எச்சுன்னு மாறும், எச்சதி எச்சதா. தாங்கிறது ததாதி தததஹா ததந்தி அப்படின்னு சொல்லி அதுவும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. எச்சதி இது ரெண்டுமே இருக்குது. நீ வந்து நயதி நயதஹா நயந்தி அப்படின்னு வரும். ஓகே தன்யவாத். தன்யவாத். அடியேன் அந்த இது எப்ப வரும் கான்வர்சேஷன் அசைன்மெண்ட் அடியேன்? கான்வர்சேஷன்ல அசைன்மெண்ட் கொடுத்தாச்சு, அது நீங்க தான் சுவாமி எழுதி அனுப்பணும். உங்க இன்ட்ரெஸ்ட்ல நீங்க தான் சுவாமி எழுதி அனுப்பணும். ஏன்னா அது வந்து அவுட் ஆஃப் சிலபஸ். அது அனுப்புங்க அடியேன், அனுப்புங்க சுவாமி. ஆமா, கரெக்ஷன் போட்டு அனுப்புவார் சுவாமி. சரியா? ஓகே தாசன் சுவாமி. தாசன். எனக்கு மூணு டவுட் இதுலயே. சொல்லுங்க சுவாமி. அடியேன் பச்சுன்ற ரூட்ல வந்து பக்வா வந்து நீங்க என்ன சொன்னீங்கன்னா, இங்க யூஸ்வலா வந்து ஸ்வாதா இருக்கும், இந்த இது வந்து இத்வாதா இருக்கும், ஆனா அப்பப்ப ஸ்வான் வரும். ஆனா அடியே நீங்க வந்து இங்க வந்து வான் மாறி இருக்கு, அது எப்படி அடியேன்? அது பச்சுத்வான் வராது, பச்சா வந்து காவா மாறிடும். அதெல்லாம் டிரான்ஸ்ஃபார்மேஷன், அது வந்து டிகிரி லெவல் கிராமர். அது சரியா? அது ஏன் மாறுறது எப்படி மாறுறதுங்கிறதெல்லாம் டிகிரி லெவல். இது வந்து பேசிக் லெவல். இப்ப கத்து கொடுக்கறது வந்து பேசிக் லெவல். பேசிக் லெவல்ல வந்து பச்சுன்றது பக்வான் மாறுறது, பக்தும்னு மாறுறது அப்படி தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கும் பேசிக் லெவல்ல. அதே மாதிரிதான் நான் பக்தும், ஏன்னா அங்க வந்து இட்டுமும் இல்ல தும்மும் இல்ல, அதனால அதுவும் அதே மாதிரிதானா? அதே மாதிரி அடியேன் இந்த திருஷ்யக்கு பக்கத்துல ஒரு பிராக்கெட்ல போட்டிருக்கிறது அது எனக்கு படிக்க வரல. பஷ்ய பஷ்ய திருஷ்யங்கிறது மூலதாத்து. இப்ப அததான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன் முன்னாடி. பாங்கிறது வந்து பிபதி பிபதஹா பிபந்தி அப்படின்னு மாறுறது. லட்லகாரத்திலயும் லங்லகாரத்துல வரும்போது அபிபத் அபிபகாம் அபிபன்னு மாறுது அப்படியே. அதனால அதை பிப்னு கொடுப்பாரு. இது நாங்களா கொடுக்கறது தான். இது மாதிரி திருஷ்யங்கிறது வந்து நம்ம டீச்சர்ஸா கொடுக்கறது தான். அந்த பஷ்ய எச்சு நை அப்படிங்கறதெல்லாம் திருஷ்யங்கிறது வந்து பஷ்யன்னு மாதிரி பஷ்யதி பஷ்யதஹா பஷ்யந்தி அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, தாங்கிறது வந்து எச்சதி எச்சதஹா எச்சந்தி அப்படின்னு வருது. அதே மாதிரி நீ வந்து நயதி நயதஹா நயந்தி அப்படின்னு சொல்லி லட்லகாரத்துக்கு வருது. அந்த மாதிரி மூணாவது இந்த துவா தும்முல வந்து ஏதாவது த்விவச்சன் பகுவச்சன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஏகவசனம் கிடையாது, திவச்சனம் கிடையாது, பகுவச்சனம். These are all indeclinable. It's a very good question. இதுக்கு அதெல்லாம் கிடையாது. இது வந்து it's not belonging to masculine, it's not belonging to gender. It is called gerund. Gerund னு பேர் இங்கிலீஷ்ல. இது வந்து indeclinable னு சொல்லுவாங்க. இதெல்லாம் indeclinable. indeclinableனாக்கா no change. இது எப்போ இப்படியே யூஸ் பண்ணலாம். இதுக்கு ஏகவசனம் திவச்சனம் பகுவச்சனம் கிடையாது. எல்லா ஜெண்டர்லயும் எல்லா டென்சஸ்லயும் காமனா? ஆமா ஆமா. எந்த டென்ஸ் எந்த இதுவும் சேஞ்ச் ஆகாதுல? ஆமா. அடியேன் ஹரியோஸ்மி. அடியன் சுவாமி Q&A அவ்வளவுதான் கேட்டிருக்கா. சாட்ல ஒரு 2 பேர்
கேட்டிருக்காங்க. இது மாதிரி can we say words ending with swa is present continuous tense அப்படின்னு கேட்டிருக்கா ஒருத்தர். It's not present continuous. It is a gerund. It's called a gerund. Englishல வந்து gerund னு பேர் அதுக்கு. present continuous கிடையாது. இது present continuous வந்து வேற இருக்கு. அதாவது வேறன்னா continuous, present continuous, past continuous கிடையவே கிடையாது சமஸ்கிருதத்துல. continuous மட்டும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல இருக்கு இல்லையா, பாருங்க ரக்ஷ் இருக்கா, இந்த ரக்ஷுக்கு வந்து வேற ஒண்ணு அத் அப்படின்னு ஒரு தாத்து வந்து கூட ஒரு சஃபிக்ஸ் சேர்ந்தது ரக்ஷன். ரக்ஷன் இதுதான், இது வந்து கண்டினியூஸ். ரக்ஷன்னாக்க சேவிங், அவ்வளவுதான் அர்த்தம். இது பாஸ்டா பிரசண்டா ஃபியூச்சரான்னு தெரியாது. ரக்ஷன் அஸ்தி அப்படின்னாக்க காப்பாற்றி கொண்டிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ரக்ஷன் பவிஷ்யதி அப்படின்னா காப்பாத்தின் இருப்பான்னு அர்த்தம். ரக்ஷன் அபவத் அப்படின்னாக்கா காப்பாத்தி கொண்டிருந்தான் அர்த்தம். He was protecting. Okay, ரக்ஷன் அபவத்னா was protecting. ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து ரக்ஷன் அஸ்தினா he is protecting now. அதாவது ரக்ஷத்தின்னு சொன்னாலே போதும், ரக்ஷன் அஸ்தி சொல்லணும்னு அவசியமே இல்லை. அப்படி சொல்லணும் அப்படின்னாக்க ரக்ஷன் அஸ்தி தான் சொல்லணும் அப்படின்னாக்க இதான் வழி, வேற வழி கிடையாது. he is protecting அப்படின்னு சொல்லணும்னா இதுதான் சொல்றது. ஆனா அந்த மாதிரி சொல்றது ரக்ஷத்தினாலே போறோம். ஈஸ்வரஹா சர்வான் ரக்ஷதி அப்படின்னே போறோம் இல்லையா. பெருமாள் வந்து நம்மளை காப்பாற்றி கொண்டிருக்கிறான்னு அதுவும் ரக்ஷதி தான். இந்த டெய்லி ரொட்டீன், நம்ம ஸ்கூலுக்கு போறோம் இல்லையா, அகம் வித்யாலயம் கச்சாமி, என்னைக்கு வித்யாலயம் பிரதிதினம் வித்யாலயம் கச்சாமி, ஐ கோ டு ஸ்கூல் எவ்ரி டே. அதுக்கு கச்சதி கச்சாமின்ற வேர்டே போடும். ப்ரெசன்ட் டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட், இட் கிவ்ஸ் த ரெகுலர் ஆக்டிவிட்டி. ஓகே, நான் 9 மணிக்கு சாப்பிட்றேன், டெய்லி 9 மணிக்கு சாப்பிட்றத ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே சொல்லிக்கலாம். அது மாதிரி டெய்லி நான் ஸ்கூலுக்கு போறேன், டெய்லி ஆஃபீஸ் போறேன், இதெல்லாம் வெறும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே சொல்லிக்கலாம். கண்டினியூஸ் தேவைன்னு அவசியம் இல்லை. நான் இப்ப நடந்துட்டு இருக்கேன், நோ ஐ எம் வாக்கிங் அப்படிங்கிறது கூட ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லலாம். கண்டினியூஸ்ன்றது சமஸ்கிருதத்துல இல்லை. ஓகே, அப்படி சொல்லணும்னா இதான் வழி. ரக்ஷன் இப்ப இருக்கு இல்லையா, பட்டன் பட்டுன்னா பட்டன், பத் பதன், தாவ் தாவன், சல் சலன், காத் காதன், ஹஸ் ஹசன், ரக்ஷ் ரக்ஷன், பஜ் பஜன், பத் பதன். இது வந்து இதுல புல்லிங்கம் ஸ்ரீலிங்கம் நவம்சாலிங்கம் வந்துடும். அடுத்தது வந்து புல்லிங்கத்துல வந்து ரக்ஷன் வரும். ஓகே, அடுத்து வந்து ஃபெமினைன்ல வரும்பொழுது ரக்ஷந்தி அப்படின்னு வரும். அடுத்து வந்து ரக்ஷத், இது வந்து அபும்சாலிங்கம். ஸோ இதெல்லாம் வேற பிரியும். அடுத்து அதெல்லாம் பின்னாடி வருது, எல்லாம் பின்னாடி வருது. எல்லாம் இப்ப கிடையாது, இப்ப பேசிக்ல இல்ல. ரெண்டாவது சொல்லும் பொழுது ஒரு ரெகுலர் ஆக்டிவிட்டி, நான் காப்பாத்துறேன், நான் படிக்கிறேன், நான் படித்துக் கொண்டிருக்கிறேன், எல்லாமே லட்லகாரத்துல சொல்லிடலாம், தப்பில்லை. வேற வேற என்ன கொஸ்டின் இருக்கு? அடியன் அவ்வளவுதான். ஒரு குழந்தை கேட்டிருக்க, கேன் யூ ப்ளீஸ் ஷேர் த வேர்ட்ஸ் ஹவ் இட் சேஞ்சஸ் அப்படின்னு. ஆனா அதுதான் இப்போ சுவாமி சொல்லி கொடுத்துருக்கேன். கீழே எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ கீழே எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதான் வேற வழிகள், இதுதான் இது பேசிக் லெவல்ல இவ்வளவுதான் கத்தர முடியும். இப்ப ஸ்தாங்கிறது எப்படி ஸ்தித்வான் மாறுறதுன்றதெல்லாம் வந்து சூத்திரத்தை வச்சு சொல்லிட்டோம்னா அது வந்து பிஏஎம்ஏ சம்ஸ்கிருதம், இங்க கிடையாது. பிஏஎம்ஏல கூட கிடையாது, அதுக்குன்னு ஸ்பெஷலா படிச்சாதான் சிரோமணி மாதிரி படிக்கணும். வேற என்ன டவுட் இருக்கா? அடியேன் அவ்வளவுதான் சுவாமி. சரி, முடிச்சுக்கலாமா கிளாஸ? முடிச்சுக்கலாம் அடியேன். இப்போ உபன்யாசம் இருக்கு. சரி சரி. सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्. सर्वस्तरतु दुर्गाणि, सर्वो भद्राणि पश्यतु, सर्वकामानवाप्नोतु, सर्वत्र नन्दतु. ओम शांति शांति शांति. அடுத்த வாரம் பார்க்கலாம். There is a exercise after this word. Who are able to do, please do it. யார் யாரெல்லாம் முடியுமோ அந்த கீழே இருக்கிற எக்ஸசைஸை பண்ணுங்க. ओके, धन्यवादः. शुभरात्रिः. पुनर्मिलामः. अडीन दासन